ஹலோ கைஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நானும் கடையும் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டைட்டிலுக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் கடை எப்படி வாஷ் பண்ணேன், மேரினேட் பண்ணேங்கிற வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காடை பெப்பர் ரோஸ்டா இல்லை செட்டிநாடு ஸ்டைல் என்ன வேணால் நம்ம நேம் அதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் சளி. ஸோ எக்ஸ்ட்ரா கடையில் வாங்கின மசாலா எதுவுமே போட வேணாம், வீட்டிலையே செட்டிநாடு ஸ்டைலில் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யலாம் அப்படிங்கிற மோட்டிவில் நான் இன்றைக்கி இது செஞ்சுருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே கண்டிப்பாக டெம்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. டெம்டிங்காக இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா இந்த பொன்னிறமாக வதங்கணும். நான் கொஞ்சம் கருக விட்டேன், நீங்கள் கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு இருக்க ஒரு பக்கம் இதுவும் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. கரண்ட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா என்னைக்காவது நல்லா சமைக்கும் போது நம்மளுக்கு கரண்ட்டு போயிடும்ல, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கரண்ட் இருக்கும்போதே அது ஆறனே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து வரும்போது நல்லா மேஷ் பண்ணி விட்டு வதக்கணும். தக்காளியே தெரியாதவங்க நல்லா மேஷ் பண்ணி வதக்கணும்னா தான் அந்த எண்ணெய் இப்படிலாம் நல்லா பிரிஞ்சு சீக்கிரமாக வந்துடும். நான் சொன்ன மாதிரி கரண்ட்டு போகிறக்குள்ளே அரைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கரண்ட்டு, ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறேன், நான் ஏதாவது ஒன்று டிஷ் செய்யும்போது கரண்ட்டு போயிடும். அதனால கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி அரைச்சி வச்சிட்டேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரதுக்காக. ஸோ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ஒன்றா திரண்டு வர டைமில் மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சும்மா 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது மிளகாத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சனால இந்த மாதிரி சும்மா போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே ஸ்மெல்லு தூக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம காடை ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா காடையும் துபக்குன்னு உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த காடை எல்லாத்தையும் அப்படியே பிரட்டி விடணும். ரொம்ப போட்டு வதக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா காடை ரொம்ப சாஃப்ட்டு, அது சீக்கிரம் பிஞ்சு போயிடும். இன்னொன்று ரொம்ப போட்டு வதக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுத்துரும். ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி வேக விட்டுருங்க. இந்த அளவு நான் கரெக்டாக 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் அப்படியே மேலாக தூவி விட போகிறோம். தூவும்போதே ஒரு ஸ்மெல் பயங்கரமாக வரும். ஏன் இதை கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே தூவி விட்றேன்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். இன்னொன்று, இந்த மசாலா போட்ட உடனே இந்த தூவி விடும்போது அது எல்லாம் அந்த காடைக்குள்ளே சேர்ந்து செம்ம ஃப்ளேவர் டேஸ்ட்டாக வரும். டெம்டிங்காக இருக்கா? நான் சொன்ன மாதிரி நிஜமாலுமே இது செஞ்சு பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் லவ்வர்ஸ் கூட இந்த மாதிரி காடை செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடை தான் பிடிக்கும், சிக்கன் பிடிக்காமே போயிடும். நிறையா குட்டீஸ் சிக்கனுக்கு அடிக்டாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் காடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கனோட அடிக்ட்டு போயிடும், காடையோட ஃபேவரட் ஆயிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதும் கூட. மீதி இருந்த காலை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மல்லித்தூள் நிறையா போட்டு, லைட்டாக மிளகாத்தூள், பெப்பர், மல்லித்தூள் நிறையா போட்டு ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். என்ன ஃப்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை என்ன நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, மல்லித்தூள் அதிகமாக போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுடலாம். நல்லா அந்த மல்லித்தூள் ஏன் போடுறோன்னா அது நல்லா பைண்டிங் தன்மை கொடுக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த பைண்டிங் அதில் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், காடை, சில்லி சிக்கன் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ தோசை தவாவில் எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சு எல்லாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு பாருங்கள். ஸ்மெல்லு நிஜமாலுமே வீடை தூக்குங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம வெறும் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ சுட சுட ரைஸு, அது கூட நம்ம செஞ்ச காடை மிளகு வறுவல், அது கூட காடை ஒரு ஃப்ரை. பாப்பா பாதி காடையை ஃப்ரை பண்ணதான் சீக்கிரமே சாப்பிட்டா. கடைசியில் எனக்கு ஒரு பீஸ், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பீஸ் தான் மிஞ்சிச்சு. ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.